தடுக்கப்பட்டதெல்லாம் பொருள் அடிப்படையில் நம்ம பெருமை கொண்டு நம்ம இதை கொண்டு அமைச்சுக்கிட்டதும் தடுக்கப்பட்டு, இதெல்லாம் பெருமை கொண்டு நம்ம இதை கொண்டு வாழ்ந்துடலான்னு நம்பிட்டு இருந்தோமோ, அதுல பெருமை கொண்டு அதுலயும் அதை நம்பி இருந்தோமோ, அதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இயற்கையில இறைவன் அருளை கொண்டு நிகழக்கூடிய நிகழ்வு தடுக்கப்படல. உதாரணத்துக்கு காற்றுக்கு எந்த ஒன்பாடி பொருள் கிடையாது, அது நல்லாவே இயங்கிட்டு இருக்கு. அதே போல மேகங்களுக்கு எந்த ஒன்பாடி பொருள் கிடையாது, அதுவும் இயக்கப்பட்டிருக்குது அவரோட அருளை கொண்டு. அதுல இருந்து வரக்கூடிய மழைக்கு எந்த தடையும் கிடையாது, அது அவனோட ஆட்சி அது உட்பட்டது. அதுவும் இறைவனால கொண்டு நல்லபடியா இறைவன் கொடுத்துட்டு இருக்கான், பரவலாகவும் கொடுத்துட்டு இருக்கான். அது கொஞ்சம் கூடுதல் குறைகளுக்கெல்லாம் நம்ம அதையும் பேசக்கூடாது. ஆனா மழை பெஞ்சிட்டு இருக்கு அங்கங்க. அதுல இருந்து வரக்கூடிய விளைச்சல்கள் எந்த தடையும் கிடையாது. விளையக்கூடிய 3 மாசம் விளைய இருக்குது, 6 மாசம் விளைய இருக்குது, 1 வருஷம் விளையக்கூடியது, அது கழிஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த உணவுக்கோ அந்த காற்றுக்கோ அந்த தண்ணிக்கோ எந்த தடையும் இல்லை. இன்னும் இரவுக்கும் பகலுக்கும் தடை இல்லை. அந்த இரவு மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அந்த இரவு தூக்கத்துக்கு தடை இல்லை, அதுவும் நமக்கு தூக்கத்தையும் கொடுத்துட்டு இருக்கான். பகலுக்கு எந்த தடையும் இல்லை. அந்த பகையில வாழ்க்கை தேவையான நியாயமான தேவையை நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதுல பிரதான உணவு, அந்த உணவுக்கான வழி அமைக்கப்பட்டிருக்கு, அதுக்கும் எந்த தடை இல்லை. ஆக இறைவனுடைய அருளுக்கு தடை இல்லை, நம்ம வச்சிருக்க பொருளுக்கு தடை விட்டுருக்கு. நம்ம இதுதான் நம்பி வாழ்ந்துட்டு இருந்தோம்.